அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஎன்எஸ்ல செக்ஷன் 111 112 பார்க்க போகிறோம். பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அத்தியாயம் 6 பார்த்துட்ருக்கோம். மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றி, ஆங்கிலத்தில் ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி ஹியூமன் பாடி. செக்ஷன் 100லேருந்து 146 வரைக்கும் இந்த சாப்டரில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதனுடைய உட்தலைப்பான மனித உயிரை பாதிக்கும் குற்றங்கள் பற்றி அப்படின்ற உட்தலைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். ஆங்கிலத்தில் ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் லைஃப். செக்ஷன் 100லேருந்து 113 வரைக்கும் இந்த சாப்டரில் இருக்குது. இன்றைக்கி நம்ம செக்ஷன் 111 112 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 111 ஆர்கனைஸ்டு கிரைம். ஆர்கனைஸ்டு கிரைம்னா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், நன்கு அமைக்கப்பட்ட குற்றம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றது ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையாக சொன்னாலும் தமிழில் அப்படின்னு வரும்போது ஒழுங்கு அமைக்கப்பட்ட குற்றம், நன்கு அமைக்கப்பட்ட குற்றம் அப்படின்னு வேறு அந்த இதில் பேரில் சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்கனைஸ்டுனாலே நம்ம ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒழுங்குபடுத்துறது அல்லது நன்கு அமைக்கிறது அப்படின்ற சென்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த ஆர்கனைஸ்டு க்ரைமுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஒரு டெஃபினிஷன்றது தான் ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் சொல்லுது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிள்ளை பிடித்தல், கொள்ளையடிக்கிறது, வாகன திருட்டு, அச்சுறுத்தி பறிக்கிறது, நில அபகரிப்பு பண்ணுறது, ஒப்பந்த கொலை, பொருளாதார குற்றங்கள், இணையவழி குற்றங்கள், மனிதர்களை இழித்தொழிலுக்காக வாணிகம் செய்கிறது, போதைப்பொருள், ஆயுதங்கள் அல்லது கள்ளத்தனமாக கிடைக்கும் பொருட்கள் அல்லது அதனுடைய சேவைகள், பாலியல் தொழிலுக்காக மனிதரை வாணிபம் செய்கிறது அல்லது பணத்துக்காக மனுஷங்களை வாணிபம் செய்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா 15 வகையான குற்றங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் உள்ளிட்ட தொடர் சட்டவிரோத செயல்களை, இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த செக்ஷனில் காயின் பண்ணியிருக்கிறது, கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சீரியஸான அஃபென்ஸ் தான், சீரியஸ் நேச்சர் அஃபென்ஸு தான். ஸோ இந்த மாதிரியான இது உள்ளிட்ட இன்க்ளூட் பண்ணுது அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரியான தொடர் சட்டவிரோத செயல்கள் உள்ளிட்டவை. ஸோ இந்த சட்டவிரோத குற்றங்களை பார்த்திங்கன்னா ஒரு நபரோ அல்லது குழுவோ ஒருங்கிணைந்து அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிங் இன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காமன் இன்டென்ஷனோட ஒருங்கிணைந்து இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஒரு இன்டென்ஷன், காமன் இன்டென்ஷனோட தான் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ ஒரு நபரோ அல்லது குழுவோ ஒருங்கிணைந்து. அடுத்து இது முக்கியமான வார்த்தை, இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற அமைப்பு. அதாவது இந்த சிண்டிகேட்டினுடைய உறுப்பினராகவோ அல்லது அந்த சிண்டிகேட்டினுடைய சார்பாகவோ இந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கணும். இப்போது நீங்கள் ஜென்ரலாக ஒரு அப்டக்ஷனோ கிட்னாப்போ பண்ணுறாங்கன்னா பர்சனலாக ஒரு நபர் பண்ணும்போது அவங்களுக்கான தண்டனை வேறு. ஆனால் இந்த இடத்துல ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்போது இந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்கக்கூடிய சீரியஸ் நேச்சர் அஃபென்ஸு, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். இந்த மாதிரியான அஃபென்ஸை தொடர் சட்டவிரோத செயல்கள் அப்படின்னு இதில் கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த செயல்களில் ஒரு நபரோ குழுவோ ஒருங்கிணைந்து அந்த சிண்டிகேட்டினுடைய உறுப்பினராக இருக்கணும் அல்லது அதன் சார்பாக இந்த செயல் செய்யப்படணும். அந்த செயல் தனித்து செய்யப்படலாம், அந்த குற்றச்செயல் சேர்ந்து செய்யப்படலாம், வன்முறையை பிரயோகப்படுத்தி, வன்முறை அச்சுறுத்தல், த்ரெட் ஆஃப் வயலன்ஸ். ஸோ இந்த மாதிரி பயமுறுத்தி பண்ணலாம், அல்லது மிரட்டல் செஞ்சு அல்லது பலவந்தப்படுத்தி அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோதமான செயல்களை செஞ்சு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுடைய பொருள் நலன், மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக அல்லது நிதி நலன், ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டுக்காக இந்த மாதிரியான குற்றச்செயலை செய்கிறாங்கன்னா அதுதான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் சொல்கிறாங்க.
ஸோ நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இங்கே சப்செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு க்ரைம்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய பிள்ளை பிடித்தல், கொள்ளை, வாகன திருட்டு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 15 வகையான குற்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் உள்ளடங்கிய, அதாவது தொடர் சட்டவிரோத செயல்கள் உள்ளடங்கிய அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட இவ்வளோ சீரியஸ் நேச்சர் அஃபென்ஸ் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் சட்டவிரோத செயல்கள், கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரியான குற்றங்களை ஒரு நபரோ அல்லது குழுவோ ஒருங்கிணைந்து ஒரு காமன் இன்டென்ஷனோட, அதுவும் யாராக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இந்த ஆர்கனைஸ்டு க்ரைம் சிண்டிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற அமைப்பு. இது வந்து நம்ம அடுத்து நம்ம இந்த விளக்கத்தில் பார்ப்போம், இந்த சப்செக்ஷனுடைய விளக்கத்திலே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆர்கனைஸ்டு க்ரைம் சிண்டிகேட், அதனுடைய உறுப்பினர் அல்லது அவங்க சார்பாக தனித்தோ அல்லது பல பேர் சேர்ந்தோ வன்முறை அச்சுறுத்தல், மிரட்டல் அல்லது பலவந்தப்படுத்தி அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோத செயல்களால் அதை யூஸ் பண்ணி நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொருள் நலன் கருதி அல்லது நிதி நலன் கருதி குற்றச்செயல் செய்யப்படுது அப்படின்னா அப்போ அதை தான் நம்ம ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம்னு சொல்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து 1 வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்மந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு, எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். 1 வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்மந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.